அதாவதுங்க சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் மாதிரியான ஊர்கள்ல இருக்கக்கூடிய கேக் ஷாப்ல கிலோ கணக்குல கேக் சேல்ஸ் ஆகுற மாதிரி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கேக் ஷாப்ல அந்த அளவுக்கு கேக் சேல்ஸ் ஆகுது. இந்த ஊரை சுத்தி இருக்கக்கூடிய கிராம மக்கள் முதற்கொண்டு இந்த கடையில கேக் வாங்கி அவங்களுடைய பர்த்டே பார்ட்டிஸ், நியூ இயர் ஃபங்க்ஷன் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு இவங்களுடைய பிளாக் ஃபாரஸ்ட் கேக் டாப் நாச்சா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல கடை திறந்து இந்நாள் வரைக்கும் டன் கணக்குல கேக் சேல்ஸ் ஆயிருக்குன்னா அது இவங்க ஒருத்தவங்களா மட்டும் தான் இருக்கணும். அதாவது எப்படின்னா உங்க பர்த்டேக்கு இந்த கடைக்கு போய் கேக்க வாங்கி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட சேர்ந்து அந்த கடையிலே கேக்க வச்சு வெட்டி செலிப்ரேட் பண்ற அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இந்த கடை அந்த அளவுக்கு ஃபேமஸ். இதெல்லாம் விட இந்த கடைக்கு போய் டிசின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் கிடைக்கும். நான் யாரை பத்தி பேசிட்டு இருக்கேன்றதை இப்பவே நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. நம்ம சிதம்பரம் ஈஸ்ட் கார் ஸ்ட்ரீட்ல லொகேட் ஆயிருக்கக்கூடிய கேக் ப்ரோவை பத்தி தாங்க பேசிட்டு இருக்கேன். நீங்க இந்த கடவுள எப்ப போனீங்கனாலும் யாராவது ஒருத்தவங்க கேக் வாங்கிட்டு வெளியில வந்துகிட்டு தான் இருப்பாங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு இவங்களுடைய ஃப்ரெஷ் கிரீம் கேக் சிதம்பரம் சரௌண்டிங் ஃபுல்லாவே ஃபேமஸ். நான் சொன்ன அந்த டிசி நீங்க டிப்ரெஷன்ல டென்ஷன்ல இருக்கக்குள்ள இந்த கடைக்கு போய் அந்த டிசியை வாங்கி சாப்பிட்டு பாருங்க. உங்க டென்ஷன்லாம் போய் டேஸ்ட்ல மவுத் மெல்ட் ஆயிடுவீங்க. இந்த நியூ இயருக்கு ஃப்ரெஷ் அண்ட் வொர்த்தபிளான ஃப்ரெஷ் கிரீம் கேக்கா வாங்கி சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா சிதம்பரத்துல யார்கிட்ட வேணாலும் கேக் ப்ரோன்னு கேட்டு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த கடைக்கு வழி சொல்லுவாங்க.